மருதங்குளம்ங்கிற சின்ன கிராமத்துல தினமும் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே ஒரு உயிர் தன் கடமையை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மனுஷங்க மட்டும் இல்ல, மண்ணோடு மண்ணு கலந்து வாழ்ற ஒரு உழைப்பாளி காளைக்கும் பொருந்தும். அந்த காளையோட பேரு வீரன். அவன் தோல்ல தான் இந்த ஊர்ல இருக்கிற எத்தனையோ குடும்பங்களோட நாளைக்கு விடியல் இருக்கு. எழுந்துக்கோ என் வீரா, இன்னைக்கு நம்ம வயல் முழுக்க உழுது முடிச்சாகணும். மழை வர்றதுக்கு முன்னாடி மண்ணு புரண்டு தயாராகணும். நேத்தே வானத்துல மேகம் கூடி வந்துச்சு, அதனால இன்னைக்கு வேலையை தள்ளி போட முடியாது. நான் தயாரா இருக்கேன் ஐயா. உடம்பு களைப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். நேத்து ராத்திரியே நல்லா காலை நீட்டி படுத்துட்டேன், இன்னைக்கு தெம்பா இருப்பேன். அதான் எனக்கு தெரியுமே, நீ ஒன்னும் பேச தெரியாத ஜீவன் இல்லடா, என் மனச புரிஞ்சுகிட்ட தோழன். உன்ன மாதிரி ஒரு கூட்டாளி கிடைச்சது அது என் ஜென்ம புண்ணியம். முத்தையாவுக்கு வீரன் வெறும் வேலை செய்யற மாடு மட்டும் இல்ல, அவன் வீட்டு பிள்ளை, வயலோட துணை, பசிய போக்குற நம்பிக்கை. அந்த பந்தத்துல முதலாளி தொழிலாளிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாம ரெண்டு மனசும் ஒன்னா கலந்திருந்துச்சு. நேத்து மண்ணு கொஞ்சம் இறுகி கெட்டியா இருந்துச்சு, இன்னைக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா முடிச்சிடலாம். ஒன்னா உழைச்சா எந்த மண்ணும் பக்குவப்படும். மண்ணு கெட்டியா இருந்தா என்ன, என் தோல் அதுக்காகத்தானே இருக்கு. உங்க கையில ஏர் கலப்பை இருக்கிறப்போ என் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். நீங்க முன்னாடி நடந்தா நான் எந்த சுமையையும் இழுக்க தயங்க மாட்டேன். சில நேரத்துல உனக்கும் கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு தோணாதா வீரா? மத்தவங்க சொல்ல கேட்டிருக்கேன், மாடுகளும் களைச்சு போனா மனசு வாடி போயிடுமாமே. தோணும் ஐயா, காலெல்லாம் சுருன்னு எரியற மாதிரி இருக்கும். ஆனா ஏர் பூட்டி மண்ணு நகர்ற சத்தம் கேட்டா அந்த களைப்பெல்லாம் பெருமையா மாறிடும். நான் உழுவுற ஒவ்வொரு வரியும் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கிற மாதிரி இருக்கும் ஐயா. வீரனுக்கு உழைப்புங்கிறது வெறும் பாரம் இல்ல, அதுதான் அவன் வாழ்க்கையோட அர்த்தம். ஒவ்வொரு வரப்பையும் திருப்பி உழும்போதும் தன் பலம் ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடா மாறும்னு அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தான். அந்த எண்ணம் உலகத்துல எந்த காசு பணத்தாலையும் கொடுக்க முடியாத ஒரு மன நிறைவு. அப்படிதான் வீரா, இன்னும் கொஞ்சம் தான், இந்த பக்கத்தை முடிச்சிட்டா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. நீ இழுக்கிற வேகத்தை பார்த்தா இந்த வருஷம் கண்டிப்பா நல்ல விளைச்சல் கிடைக்கும். நான் இழுக்கிறேன் ஐயா, நீங்க கை தளராம கலப்பைய கெட்டியா புடிச்சுக்கோங்க. மண்ணு நல்லா இலகி வருது. இதே வேகத்துல போனா மத்தியானத்துக்குள்ள வடக்கு பக்கத்தையும் முடிச்சிடலாம். பார்த்து மெதுவா, அந்த மூலையில பாறைக்கல் இருக்கு, கால் சறுக்கிடக்கூடாது. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த வயலை என்னால தனியா உழுது முடிக்க முடியாது வீரா. பாத்துட்டேன் ஐயா, நம்ம வயல் தடம் எனக்கு அத்துப்படி. எந்த கல்லு எந்த குழி எங்க இருக்குன்னு என் காலுக்கே நல்லா தெரியும். கால நேரத்து குளிர் சட்டுன்னு மறைஞ்சு போச்சு. சூரியன் மேலே ஏற ஏற வீரனோட முதுகுல வியர்வை துளிகள் முத்து முத்தா மின்ன ஆரம்பிச்சது. அந்த வியர்வையோட ஒவ்வொரு துளியும் ஒரு குடும்பத்துக்கான வாழ்வாதார உறுதிமொழி போல பிரகாசிச்சது. போதும், கொஞ்சம் இளைப்பாறலாம். இங்க நல்ல நிழல் இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ. வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சு, உடம்பு சூடாயிடக்கூடாது. இந்த தண்ணி வாசனைக்கே உடம்பெல்லாம் குளிருது ஐயா. ஆனா முதல்ல நீங்க குடிங்க. நீங்க வெயில்ல நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு தாகத்தை விட உங்க உடம்ப பத்தி தான் கவலையா இருக்கு. எப்பவும் உனக்கு இதே நினைப்பு தான். முதல்ல என்னத்தான் கவனிப்ப. வா, ரெண்டு பேரும் ஒன்னா நிழல்ல உட்காரலாம். உன்ன மாதிரி ஒரு தங்கமான மனசு கொண்ட நண்பன் யாருக்கு கிடைப்பான்? வயலோட வரப்பு நிழல்ல அந்த மனுஷனும் காளையும் சில நிமிஷம் அமைதிய பகிர்ந்துகிட்டாங்க. அங்கே எந்த கட்டளையும் இல்ல, வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. காத்து மட்டும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மெதுவா வீசிக்கிட்டு இருந்தது. இந்த பச்சை புல்லு, அப்புறம் கொஞ்சம் வெல்லம் கலந்த தண்ணி. நேத்து நீ ரொம்ப களைச்சு போயிட்ட, இந்த வெள்ள தண்ணி உனக்கு கொஞ்சம் தெம்ப கொடுக்கும்னு கொண்டு வந்தேன். எனக்காக இவ்வளவு பார்த்து பார்த்து செய்யறீங்களே, அதுவே போதும் ஐயா. அதனாலதான் என் கால்கள் தினமும் மறுபடியும் எழுந்து நிக்குது. நீங்க மட்டும் இல்லன்னா என் உடம்பு எப்பவோ சோர்ந்து விழுந்திருக்கும். உன்னை நான் பாத்துக்காம இருந்தா இந்த குடும்பம் எப்படி வாழும்? என் பிள்ளைங்க சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கை சோத்துலயும் உன் உழைப்பு கலந்திருக்கு. அதை நான் என்ன இலக்கும் மறக்க மாட்டேன் வீரா. அப்படின்னா நான் வெறும் மாடு இல்ல இல்லையா ஐயா, இந்த வீட்டுல ஒருத்தன் தானே. அந்த எண்ணமே எனக்கு கிடைக்கிற பெரிய வெகுமதி. வீட்டுல ஒருத்தன் மட்டும் இல்ல, நீதான் நமக்கு எல்லாமே. இந்த வீட்டோட அஸ்திவாரமே நீதான் வீரா. அந்த ஒரு வார்த்தை வீரனோட களைத்த கண்களுக்குள்ள ஒரு புது ஒளிய கொடுத்துச்சு. தன் உழைப்ப மதிக்கிறாங்கங்கிற அந்த ஒரு எண்ணம் உடம்பு வலியை விட பெரிய ஆறுதலா இருந்தது. அன்பான ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய பாரத்தையும் லேசாக்கிடும். சரி வீரா, இன்னும் வேலை பாக்கி இருக்கு. வயல் வேலை முடிஞ்சதும் வண்டியில விறகு கட்டைகளை ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு போகணும். பொழுது சாயறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும். பகலே முழுசா முடிஞ்சாலும் பரவாயில்லை ஐயா, நீங்க கூட இருந்தா தூரம் தெரியாது. உங்க குரல் கேட்டாலே என் கால்கள் தானா முன்னாடி நடக்கும். இப்படி உருக்கமா பேசுறதால் தான் உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு வீரா. நீ வெறும் காளை இல்ல, இந்த ஊரோட ஜீவனாடி.
காலையில ஏர் உழுதவன், மத்தியானம் வண்டி இழுத்தான், சாயங்காலம் வீட்டு வேலைக்கும் துணையா இருந்தான். தண்ணி குடம் சுமக்கிறது, விறகு இழுக்கிறது, தொழுவத்துக்கு வைக்கோல் சேர்க்கிறதுன்னு வீரனோட ஒரு நாள் ஓய்வே இல்லாம ஓடுச்சு. ஒரு நாள்ல அவன் எவ்வளவு பாரத்தை சுமக்கிறான்னு யாருக்கும் முழுசா தெரியல. இந்த விறகு கட்டைகள் கொஞ்சம் கனமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடியுமா வீரா? இல்லனா 2 கட்டையா பிரிச்சு 2 தடவையா கொண்டு போயிடலாமா? பாரம் இருக்கட்டும் ஐயா. நம்ம வீட்டுக்கு ஆகிற வேலைனா அது பாரமா தெரியாது. ஒரே நடையில முடிச்சுட்டா நீங்க அப்புறம் நிம்மதியா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். ஆனா உன் மூச்சு ரொம்ப வாங்குதுடா. இன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமா உழைச்சிட்ட. நான் தான் உன் மேல இன்னும் கொஞ்சம் அக்கறையா இருந்திருக்கணும். மூச்சு வாங்கினாலும் மனசு நிம்மதியா இருக்கு ஐயா. இந்த நாள் வீணா போகலன்னு தெரிஞ்சா போதும். அந்த திருப்தியே என் களைப்ப மறக்கடிச்சிடும். அந்த அந்தி பொழுது கிராமத்தை மஞ்சள் நிறத்துல நனைச்சப்போ வீரனோட நடையில களைப்பு நல்லாவே தெரிஞ்சது. இருந்தாலும் அவன் நிக்கல. ஒவ்வொரு அடியும் தாங்க முடியாத பாரத்தை மீறி முன்னாடிதான் போயிட்டு இருந்தது. நாளைக்கு உனக்கு கட்டாயம் லீவு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இப்படி தினமும் உழைச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு வீரா. ஓய்வெடுக்கிறது நல்லதுதான் ஐயா. ஆனா உங்க முகத்துல கவலை இருக்கும்போது எனக்கு எப்படி ஓய்வு வரும்? அந்த கவலை எதனால வருதுன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? என் கவலை உனக்கு தெரிஞ்சு போச்சா? உன்னை ஏமாத்தவே முடியாது போலயே. மண்ணை பார்த்து மழை வரப்போகுதுன்னு நீங்க சொல்வீங்க. நான் உங்க குரலை வச்சே உங்க மனசு பாரமா இருக்குன்னு தெரிஞ்சுப்பேன். நாம 2 பேரும் ஒருத்தர் அப்படித்தானே புரிஞ்சு வச்சிருக்கோம் ஐயா. வீட்டுல செலவு பல மடங்கு இருக்கு வீரா. விதை நெல்லு வாங்கணும், கூரைய வேயணும். இந்த வாட்டி விளைச்சல் நல்லா வந்தாகணும். இல்லனா எல்லாம் கைமீறி போயிடும். அப்படின்னா நாளைக்கு நான் இன்னும் பலமா ஏறி இழுப்பேன் ஐயா. நம்ம குடும்பம் தளரக்கூடாது. நான் இருக்கிற வரை உங்க கவலைய குறைக்க என்னால முடிஞ்சதை செய்வேன். முத்தையா அதுக்கு மேல எதுவும் பேசல. ஆனா அவன் கண்ணுல நன்றியும் சொல்ல முடியாத தவிப்பும் ஒன்னா கலந்திருந்தது. அந்த உணர்வு அவன் வீரனை எவ்வளவு நம்புறான், அதே சமயம் அவனை பத்தி எவ்வளவு பயப்படுறான்ங்கிறத ஒரே நேரத்துல காட்டுச்சு. இன்னைக்கு வேலை முடிஞ்சது. நல்லா இறை சாப்பிட்டு ஓய்வெடு. நீ இல்லனா இந்த குடும்பமே இல்ல. நாளைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே உழைப்போம். நாளைக்கு விடியற்காலையில நான் தயாரா இருப்பேன் ஐயா. பருவம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காது. நீங்களும் நல்லா தூங்குங்க. நாளைக்கு உங்க கைகளுக்கு தெம்பு வேணும். வீரன் பச்சை புல்லு முன்னாடி தலை குனிஞ்சப்போ அவன் கண்ணுல சோர்வை விட ஒரு பெருமிதம் தான் அதிகமா தெரிஞ்சது. ஆனா அந்த மாலை நேரத்து காத்துல ஏதோ ஒரு தெரியாத நடுக்கம் இருந்தது. வரப்போற நாட்கள் இந்த அமைதியான உழைப்பை சோதிக்க போகுதோங்கிற கேள்விதான் அது. அந்த கேள்வி இன்னும் வீரனுக்கே தெரியாம அவன் மனசுக்குள்ள ஒரு விதை போல தூங்கிக்கிட்டு இருந்தது. நேத்து சாயங்காலம் அந்த அமைதிக்குள்ள பிறந்த பதட்டம் மறுநாள் விடியற்காலையிலையும் வீரனோட மனச விட்டு போகல. உடம்புக்கு ஓய்வு கிடைச்சிருந்தாலும் மனசு மட்டும் ஏதோ ஒரு தெரியாத பாரத்தை தூக்கிக்கிட்டே இருந்தது. ஒரு கேள்வி ராத்திரி முழுக்க தூங்க விடாம காத்துக்கிட்டு இருந்தது. வீரா, எழுந்திருப்பா. இன்னைக்கு இன்னும் பெரிய வயல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மழை வர்றதுக்கு முன்னாடி உழவு முடிஞ்சாதான் நம்ம எல்லாருக்கும் நிம்மதி. எழுந்துட்டேன் ஐயா. காலெல்லாம் களைச்சு போயிருந்தாலும் வேலைக்கு போற வழி எனக்கு நல்லா தெரியும். நான் தாமதிக்க மாட்டேன். அதான் எனக்கு நம்பிக்கை. நீ முன்னாடி நடந்தா இந்த மண்ணே பக்குவப்பட்டு மாறிடும். உன்னை மாதிரி ஒரு துணை இருந்தா எந்த வேலையும் கஷ்டமா தெரியாது. முத்தையாவோட வார்த்தைகள் எப்பவும் போல பாசமாதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அது வீரனோட மனசுல பெருமையை விட ஒரு பெரிய கேள்வியத்தான் கிளப்புச்சு. நான் இவ்வளவு உழைக்கிறதுக்கு உண்மையிலேயே மதிப்பு இருக்கா? ஐயா என்ன நம்புறாரு, அது உண்மைதான். ஆனா அந்த நம்பிக்கைக்கு எனக்கு என்ன கிடைக்குது? வேலை முடிஞ்ச உடனே ஒரு மூச்சு இளைப்பாறுதலா, இல்ல அடுத்த நாளுக்கான புது பாரமா? இந்த கேள்வி நேத்து வரைக்கும் என் மனசுக்கே தெரியாம இருந்தது. இன்னைக்கு இந்த வடக்கு வயலை முழுக்க உழுது மாத்தணும். நாளைக்கு விதை போடணும். நேரம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காது. சரி ஐயா, மண்ணு தயாராகிற வரைக்கும் நான் நிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு என் மனசு ஏனோ கொஞ்சம் பாரமா இருக்கு. எப்பவும் போல நெல் மணம் வீசுற வயலுக்கு முன்னாடி வந்ததும் வீரன் தன்னிடத்துல போய் நின்னுக்கிட்டான். தோள்ல ஏர் பூட்டப்பட்டுச்சு. கால் மண்ணுல பதிஞ்சது. வேலையும் ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு அவனோட மனசு அந்த வேலையோட ஒன்னா போகல. அப்படித்தான் வீரா, மெதுவா ஆழமா இழு. இந்த மண்ணு நல்ல விளைச்சலை கொடுக்கணும். நம்ம 2 பேரோட உழைப்புல தான் அது இருக்கு. நான் இழுக்கிறேன். மண்ணு மாறுது, வயலும் மாறுது. ஆனா என் வாழ்க்கை மட்டும் ஏன் ஒரே இடத்திலேயே நிக்கிற மாதிரி இருக்கு? இந்த மண்ணை போல என் வாழ்வு ஏன் ஒரு படி கூட முன்னாடி போக மாட்டேங்குது? மண்ணு ஒவ்வொரு வாட்டியும் புரளும் போது வீரனோட மனசுலயும் ஒரு எண்ணம் புரண்டுகிட்டே இருந்தது. உழைப்பு தான் வாழ்க்கைன்னு அது இத்தனை நாளா நம்புச்சு. இன்னைக்கு முதல் முறையா அந்த நம்பிக்கையே அவனுக்கு கசக்க ஆரம்பிச்சது. என்ன வீரா, இன்னைக்கு நடை கொஞ்சம் மந்தமா இருக்கு. உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா? நேத்து சரியா ஓய்வெடுக்கலையா நீ? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு ஐயா. மனசுல மட்டும் ஏதோ பாரம். ஏன்னு எனக்கே தெளிவா புரியல. சரி, இன்னும் ஒரே ஒரு வரிசை தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு ஓய்வு எடுக்க நேரம் இல்ல. முத்தையா அவனோட குரல்ல இருந்த சுணக்கத்தை உடம்பு களைப்புன்னு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா வீரனுக்கு நல்லா தெரியும்,
இன்னைக்கு களைச்சு போயிருக்கிறது உடம்பு இல்ல, சந்தேகப்படுற அவனோட மனசு. நேத்து ராத்திரி நீ இல்லனா இந்த குடும்பமே மூச்சு விடாதுன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது ஏன் என் வாழ்க்கை முழுக்க பாரத்தாலேயே நிறைஞ்சிருக்கணும்? ஏன் ஒரு சின்ன இளைப்பாறுதல் கூட எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கணும்? அன்பு கிடைச்சது, நம்பிக்கை கிடைச்சது, இருக்க வேண்டிய இடமும் கிடைச்சது. ஆனா மதிப்புங்கிற உணர்வு சில நேரங்கள்ல கொஞ்சம் ஓய்வாவும் சமமாவும் நியாயமாவும் கிடைக்கணும்னு வீரனோட மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருந்தது. இந்தா தண்ணி குடிப்பா, இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு. நீ இழுத்தாதான் இந்த நிலம் உயிர் பெறும். உன் உழைப்பு வீணா போகாது. நிலம் உயிர் வாழுது, ஆனா என்னோட உயிர் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுகிட்டே போகுதோ ஐயா? அந்த கேள்வி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. அடடா, சூரியன் அதுக்குள்ள மேலே ஏறிடுச்சே, வேகமா முடிச்சாகணும். நேரம் நம்மள கடந்து ஓடுது. அந்த வார்த்தையை கேட்க அங்க யாரும் நிக்கல. ஒரு உழைப்பாளியோட மனசுல பிறக்கிற முதல் சந்தேகம் எப்பவுமே சத்தம் இல்லாம தான் பிறக்கும். அதை கேட்காத இந்த உலகம் எப்பவும் போல முன்னாடி போயிட்டே தான் இருக்கும். அது ராஜனா இங்க என்ன பண்றான் இவ்வளவு நிம்மதியா? வயலோட ஓரத்துல இருந்த மரநிழல்ல நின்னுகிட்டு இருந்தது ராஜன். வீட்டோட குதிரை, கழுத்துல அழகான மணி, முதுகுல எந்த பாரமும் இல்ல. குளுமையான நிழல்ல ரொம்ப சாந்தமா நின்னுட்டே இருந்தது. ஏய் வீரா, இவ்வளவு காலையிலேயே உடம்பெல்லாம் ஒரே வியர்வையா? நான் இன்னும் முதல் சுத்து கூட போகல. நீ எப்பவுமே இப்படித்தான், ஓய்வே இல்லாம உழைச்சுக்கிட்டே இருக்க. நீங்க இங்க நிழல்ல நிக்கிறீங்களா? வேலை எதுவும் இல்லையா ராஜா? இந்த நேரத்துல நான் மண்ணை கொழுதுகிட்டே இருக்கேன், நீங்க நிழல்ல இளைப்பாடுறீங்க. இது என்ன நியாயம்? வேலை இருக்கத்தான் செய்யுது. சந்தைக்கு போகும்போது வண்டி இழுக்கணும், ஆனா அது மத்தியானத்துக்கு மேலதான். இப்போதைக்கு ஓய்வு தான். நீ ஏன் இப்படி கேக்குற? வழக்கமா இப்படி கேட்க மாட்டியே. அப்படியா? உனக்கு வேலைக்கு நடுவுல நிழலும் இருக்கு, ஓய்வும் இருக்கு. எனக்கு மட்டும் விடியற் காலையில இருந்து மண்ணு, பாரம், வியர்வை. இந்த வித்தியாசம் என்ன எனக்கு புரியவே மாட்டேங்குது. அட, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு வீரா. நீதான் இந்த வயலோட பலம். அந்த வேலையை வேற யாராலையும் செய்ய முடியாது. பலம்னு சொல்றது ரொம்ப சுலபம் ராஜா. பலம் இருக்கிறவனுக்கு தான் பாரத்தையும் அதிகமா ஏத்துறாங்க. அது பெருமையா இல்ல நம்மள பயன்படுத்திக்கிறாங்களா? இந்த கேள்விதான் இன்னைக்கு காலையில இருந்து என் தலையை குடையுது. அந்த ஒரு கேள்வி வீரனோட மனசுல மட்டும் இல்ல, அது சுத்தி இருக்க காத்துலயும் கலந்த மாதிரி இருந்தது. மரநிழலோட குளுமையும் வெட்டவெளி வயலோட வெயிலும் ரெண்டு வாழ்க்கையோட வித்தியாசத்தை அந்த கால வெளிச்சத்துல அப்பட்டமா காட்டுச்சு. நீ என்ன பார்த்து பொறாமப்படுறியா வீரா? என் வேலை லேசுன்னு உனக்கு தோணலாம், ஆனா நான் பந்தயத்துல ஓடும்போது ஒரு கால் தடம் மாறினாலும் உடம்பே உடைஞ்சு போகும். அந்த ஆபத்தும் இதுல இருக்கு. தோணல ராஜா, கண்ணு முன்னாடி தெரியுது. உனக்கு சுத்தமான கயிறு, நிழல், மெதுவான பாதை. எனக்கு சேறு, கலப்பை, முடிவில்லாத வரிக்கோடுகள். இதுல நியாயம் எங்கே இருக்கு? நான் ஏன் இப்படி தினமும் பாரம் இழுக்கணும்? நீ ஏன் இப்படி நிம்மதியா இருக்கணும்? வீரா, ஏன் அப்படியே நின்னுட்ட? இன்னும் பாதி வயல் கிடக்கு. வாங்க, நேரமாயிட்டே இருக்கு. நான் தினமும் இழுக்கிறேன், இழுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா இன்னைக்கு முதல் முறையா என் கால்கள் முன்னாடி போக மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. வீரா, இப்படி எல்லாம் யோசிக்காத. இப்போதைக்கு வேலையை பாரு, அப்புறமா பேசலாம். உன் எஜமான் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா சில எண்ணங்கள் அப்புறம் பார்க்கலாம்னு காத்துட்டு இருக்காது. ஒரு வாட்டி மனசுல விதை விழுந்துட்டா அது வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். வீரனோட கண்ணுல இப்போ களைப்பு இல்ல, ஒப்பீட்டோட ஆதங்கம் மட்டும்தான் இருந்தது. என்னடா இது? உன்னை நான் இப்படி சும்மா நின்னே பார்த்தது இல்லையே. ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு வீரா, மனசுக்குள்ளேயே வச்சுக்காத. பிரச்சனை இன்னைக்கு பிறக்கல ஐயா, பல நாளா உள்ள இருந்திருக்கு. நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன். என் உழைப்புக்கு ஏதாச்சும் மதிப்பு இருக்கா? இல்ல நான் வெறும் பாரம் இழுக்கிறதுக்காக தான் வாழ்றேனா? இந்த கேள்வி இன்னைக்கு வெடிச்சு வெளியே வந்துடுச்சு. வீரா, நீ இப்படி பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இவ்வளவு பெரிய தூரம் வந்துடுச்சான்னு எனக்கு தெரியாம போச்சே. அந்த வயலுக்கு நடுவுல மண் வாசனையும் வெயில் சூடும் இருக்கிற அந்த இடத்துல இத்தனை நாளா சொல்லப்படாத உண்மை முதல் முறையா சத்தமா ஒலிச்சது. முத்தையா அப்படியே உறைஞ்சு நின்னுட்டாரு. ராஜன் அமைதியாகி போனா. வீரன் மட்டும் தன் கேள்வியிலிருந்து பின்வாங்கவே இல்ல. நீ இவ்வளவு நாளா இத மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தியா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையேடா. இன்னைக்குதான் எனக்கு எல்லாமே புரியுது ஐயா. நான் சோர்ந்து போனது உடம்பால இல்ல, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்ச என் மனசால. இந்த உணர்வு என்னையே திகைக்க வைக்குது. கேள்வி எழுந்தாச்சு, அதுக்கு பதில் கிடைக்காம இந்த நாள் முடியாது. ஆனா அந்த பதில் இந்த வீட்டோட நிம்மதியையே மாத்திடுமோங்கிற பயம் எல்லாரோட முகத்திலயும் தெரிஞ்சது. வீரா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப நாளா உன்கிட்ட மறைச்சு வச்சிருந்த ஒரு உண்மை. முத்தையா பேச ஆரம்பிச்ச அந்த நொடியில தூரத்துல இடி சத்தம் மெதுவா கேட்டுச்சு. என்ன விஷயம் ஐயா? சொல்லுங்க, நான் கேட்க தயாரா இருக்கேன்.
அந்த ஒரு பதிலுக்காகத்தான் வீரன் காத்துக்கிட்டு நின்னான். மழை வரப்போற அந்த வானம் போல அவங்க 2 பேருக்கு நடுவுலயும் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் காத்துக்கிட்டே இருந்தது. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என ஆரம்பிச்ச முத்தையா அந்த ராத்திரியில முழு பதில சொல்லவே இல்ல. ஆனா அந்த அரைகுறை வார்த்தை வீரனோட மனசுக்குள்ள விடிய விடிய குடைஞ்சுகிட்டே இருந்தது. ஒரு பாதி வார்த்தை மனுஷனை எவ்வளவு தூரம் வாட்டும்னு அன்னைக்கு ராத்திரி வீரனுக்கு நல்லா புரிஞ்சது. பாதி வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டாரே. நான் இவ்வளவு நாளா உழைச்சதுக்கு பின்னாடி இன்னும் என்னதான் இருக்கு? ஏன் என்கிட்ட இவ்வளவு தயங்குறார்? ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீரா, விடிஞ்சதும் பேசலாம். இப்போதைக்கு படுத்து ஓய்வெடு. நாளைக்கு புது விடியல், புது வேலை காத்துக்கிட்டே இருக்கு. ஓய்வா? உடம்புக்கு வேணா ஓய்வு கிடைக்கலாம் ஐயா. ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற கேள்விக்கு ஓய்வே வரலையே. இந்த ராத்திரி முழுக்க இதே கேள்வியோட தான் நான் தவிக்க போறேன். அந்த ராத்திரி பதில் எதுவும் வரல. ஆனா பதில் கிடைக்காத அந்த அமைதியே வீரனோட மனசுக்குள்ள ஒரு புது முடிவை எடுக்க வச்சது. மறுநாள் காலையில எப்பவும் போல பொழுது விடிஞ்சது. ஆனா எப்பவும் போல விடியாத ஒண்ணு இருந்தது. அது வீரனோட மனசுதான். வீரா வா போலாம். மண்ணு நல்லா ஈரமா பக்குவப்பட்டு இருக்கு. இன்னைக்குதான் நல்லா ஆழமா உழணும். கொஞ்ச நேரம் தள்ளுனாலும் மழை வந்துடும். நேத்து நான் யோசிச்ச விஷயம் இன்னும் என் மனசை விட்டு போகல ஐயா. நான் ஏன் இவ்வளவு பாடுபடணுங்கிற கேள்வி அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு இதுக்கு ஒரு பதில் கிடைக்காம என்னால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. அதையெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. முதல்ல வந்து வேலையை முடிப்போம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிதானமா பேசலாம். எப்ப பார்த்தாலும் இதேதான். முதல்ல வேலை, அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம். ஆனா அந்த அதுக்கப்புறம்ங்கிறது எப்போதான் வரும் ஐயா? ஏர் பூட்டப்பட்டுச்சு. மண்ணும் தயாராக இருந்தது. ஆனா இன்னைக்கு முதல் முறையா உழைப்பையே தன் மூச்சா கொண்டவன் தன்னைத்தானே தடுத்து நிறுத்திக்கிட்டான். வீரா போ, முன்னாடி போ. வரிக்கோடு நேரா விழணும். கொஞ்சம் வேகமா நடடா. முன்னாடி போறேன் ஐயா. ஆனா என் மனசுக்கு அதுல இஷ்டம் இல்ல. வெறும் கால்கள் மட்டும்தான் ஏனோ தானோன்னு நடக்குது. இது என்ன இப்படி மந்தமா நடக்கிற? நீ இப்படி இழுத்தா மண்ணு இழகாது. கொஞ்சம் பலத்தை கொடுத்து இழுடா. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. மண்ணு இலகலைனா என்ன இப்போ? தினமும் நான் உழுதது இந்த மண்ணா இல்ல என் மூச்சா? இப்போ நான் எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கு பத்தாதா? வீரா, வார்த்தையால என் மனசை குத்தாத. உன் களைப்பு எனக்கு புரியலன்னு நினைக்காத. ஆனா இப்போ இத பத்தி பேச இது சரியான நேரம் இல்ல. உங்களுக்கு என் கஷ்டம் தெரிஞ்சிருந்தா நேத்தே எல்லாத்தையும் முழுசா சொல்லி இருப்பீங்க. இப்போ நான் எப்படி எப்பவும் போல சும்மா உழ முடியும்? என் மனசு என்ன கேள்வி கேக்குது ஐயா. வீரன் அப்படியே நின்னுடல. ஆனா அவன் தன் முழு பலத்தையும் கொடுத்து இழுக்கவும் இல்லை. அந்த ஒரு சின்ன சுணக்கம் வயல்வெளியில ஒரு பெரிய குறை மாதிரி அப்பட்டமா தெரிஞ்சது. ஹோ ஹோ, நகரு. இன்னும் ஒரே ஒரு வரிக்கோடு மட்டும் நேரா விழுந்துடட்டும். தயவு செஞ்சு சொல்றேன் வீரா, இழு. என் உடம்புல பலம் இல்லாம போயிடுச்சா, இல்ல என் மனசு உழ மாட்டேன்னு அடம்பிடிக்குதா? அத நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் ஐயா. இந்த நிமிஷம் எனக்கு இந்த தெளிவு வேணும். அப்போ இது சோதனையா? என்கிட்டயே உன் பிடிவாதத்தை காட்டுறியா? நீ என்னை சோதிச்சு பாக்குறியா வீரா? உங்களையும் தான் என்னையும் தான் சோதிச்சு பார்க்கிறேன். நான் இல்லாம இந்த வேலை எவ்வளவு நாள் தள்ளி போகுதுன்னு தான் பார்ப்போமே. இது கோபம் இல்ல ஐயா, என் மனசோட ஆதங்கம். சூரியன் உச்சிக்கு வந்த பிறகும் வயல் வேலை ஒரு அடி கூட முன்னாடி போகல. மண்ணுல உழவு கோடுகள் இருக்க வேண்டிய இடத்துல பாதியில நின்ன அரைகுறை அடையாளங்கள் மட்டும்தான் எஞ்சி இருந்தது. வீரா, இது நம்ம 2 பேரை மட்டும் பத்தின விஷயம் இல்லடா. இந்த நிலம் விதை போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் தள்ளி போனாலும் நமக்கு பெரும் நஷ்டம் வந்துடும். தயவு செஞ்சு நிலைமைய புரிஞ்சுக்கோ. நஷ்டம் இப்போதான் உங்களுக்கு தெரியுதா ஐயா? நான் இத்தனை வருஷமா என் உடம்ப தேய்ச்சு கொடுத்தத நஷ்டம்னு யாராச்சும் நினைச்சாங்களா? என் வாழ்நாளை இழந்துதான் இந்த வயலை பச்சையா நிக்குது. நான் அப்படி நினைக்கலடா. நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவன் தெரியுமா வீரா? அப்படி இருந்தா என்கிட்ட ஏன் சொல்லல? ஏன் என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சீங்க? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை என்கிட்ட சொல்ல விடாம உங்களை ஏதோ தடுக்குது. மண்ணை விட ரொம்ப பாரமாக இருந்தது அந்த கேள்வி. முத்தையா பதில் சொல்ல தயங்கின ஒவ்வொரு நொடியும் ஏற்கலப்பை ஆழம் இறங்காம தள்ளாடிக்கிட்டே இருந்தது. நான் உண்மையை மறைச்சது உன்னை ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல இல்ல வீரா, உன்னை காப்பாத்தணும்னு தான். இந்த விஷயம் உன்னை ரொம்ப காயப்படுத்தும்னு நான் பயந்தேன். என்கிட்ட இருந்து எதை காப்பாத்தணும்? யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும்? சொல்லுங்க ஐயா. இனிமேல் எதையும் மறைக்க கூடாது. இப்போ வேண்டாம். வயலுக்கு நடுவுல நின்னு இத பத்தி பேச முடியாது. முதல்ல இந்த பக்கத்தை முடிச்சிடுவோம். அப்புறமா வீட்டுக்கு போய் நிதானமா பேசுவோம். இன்னமும் அதே பேச்சதான் பேசுறீங்க. முதல்ல வேலை முடியணும், உண்மை அதுக்கப்புறம் தான் வரும்னு. இப்படியே போனா அந்த உண்மை கடைசி வரைக்கும் வெளியே வராது. வீரா, நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சா நம்ம 2 பேருமே நடுத்தெருவுல தான் நிக்கணும். இந்த நேரத்துல இது பேசுற விஷயமே இல்ல. நான் எப்பவோ நடுத்தெருவுல தானையா இருந்தேன். இன்னைக்குதான் நீங்க அதை கண்ணார பார்க்கறீங்க. இந்த மௌனத்தை உடைச்சு உண்மை தெரிஞ்சாகணும். மத்தியானத்துக்கு முன்னாடியே வயல் வேலை பாதியில நின்னது. என்ன நம்பி வந்தவங்க இப்போ யார நம்பி நிக்கிறாங்க அப்படின்னு அந்த நிலைமை அவங்கள பார்த்து கேக்குற மாதிரி இருந்தது. இப்படி பாதியிலேயே வேலை நின்னுட்டா
இந்த போக விளைச்சல் நம்ம கைய விட்டு போயிடும். வேற வழியே இல்லாம நஷ்டப்பட வேண்டியதுதான். விளைச்சல் கைய விட்டு போகுதா இல்ல அதை விட பெருசா ஏதாச்சும் கை மாறுதா? சொல்லுங்க ஐயா, நான் கேட்க தயாரா இருக்கேன். உனக்கு என்னதான் தெரியும் வீரா? நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி கேக்குறியா? எனக்கு எதுவும் தெரியாது ஐயா. அதனாலதான் இப்போ நான் ஏர் இழுக்க மாட்டேன்னு சொல்றேன். உண்மை வர்ற வரைக்கும் நான் அசைய மாட்டேன். முத்தையாவோட முகத்துல அப்போ ஒரு பயம் அப்பட்டமா தெரிஞ்சது. அது வயல் பாழா போயிடுமேங்கிற பயம் மட்டும் இல்ல, இன்னும் ஏதோ ஒரு பெரிய நெருக்கடி அவங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்குங்கிற பயம் அது. வீரா, இனிமேலும் உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. இந்த நிலம் நம்ம கைவசம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுடா. அதனாலதான் நான் அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வானமே பிளக்குற மாதிரி ஒரு பெரிய இடி சத்தம் அந்த வயல்வெளியில பலமா விழுந்தது. இடி சத்தம் அடங்குனதும் வயல் முழுக்க ஒரு கனமான மௌனம் பரவியது. சொல்ல ஆரம்பிச்ச முத்தையா அதுக்கு மேல பேச முடியாம திகச்சு நின்னுட்டாரு. அந்த மௌனத்துலதான் வீரன் முதல் முறையா தன் எஜமானோட மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை அப்பட்டமா பார்த்தான். இன்னும் பாதி வயல் கூட உழுது முடியல. மழை இப்போதே வெளுத்து வாங்கிடுச்சுன்னா இந்த போக விளைச்சல் கைய விட்டு போயிடும்டா. இந்த வாட்டியும் பயிர் பொய்த்து போச்சுன்னா வீட்டுல அடுப்பு எரியாது வீரா. என் புள்ளைங்க பட்டினியில தான் கிடக்கணும். நீங்க வயல் பாழா போயிடும்னு மட்டும் கவலைப்படல, குடும்பத்தை நினைச்சுதான் இவ்வளவு தூரம் பயந்து போயிருக்கீங்களா? இத்தனை நாளா இதை என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்சீங்க? வயல் பாழா போனா அது வெறும் மண்ணு மட்டும் போறது இல்லடா. விதை வாங்கின கடன், உரக்கடன், பிள்ளைங்களோட சாப்பாடு, மருந்து மாத்திரை எல்லாமே ஒன்னா சேர்ந்து கழுத்தை நெரிக்கும். இந்த பயம்தான் என்னை ஒரு நாளும் நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது வீரா. கடனுங்கிற அந்த ஒரு வார்த்தை வீரனோட மனச பலமா தாக்குச்சு. அது வரைக்கும் தன் பிடிவாதத்தை ஒரு விளையாட்டுத்தனமா நினைச்சுக்கிட்டு இருந்த அவனுக்கு இப்போதான் புரிஞ்சது தன்னோட இந்த சுணக்கம் ஒரு குடும்பத்தோட பசியா மாறக்கூடும்னு. நான் ஏர் இழுக்காம நின்னது உங்களுக்கு கோபத்தை வர வைக்கணும்னு தான். ஆனா அது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க. வீரா, நீ இவ்வளவு தூரம் உருகிட்டியாடா? நான் ஒரு வார்த்தை கூட விளக்கமா சொல்லாதப்பவே இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டியா? நான் வெறும் மண்ணை மட்டும் இழுக்கல ஐயா, உங்க குடும்பத்தோட நம்பிக்கையையும் சேர்த்துதான் சுமக்கிறேன்னு இப்போதான் எனக்கு புரியுது. இது வெறும் வேலை இல்ல, ஒரு குடும்பத்தோட வாழ்வாதார பாரம். நான் உன்னை அடிச்சிருக்கேன், கோவப்பட்டு கத்தி இருக்கேன். ஆனா ஒரு நாளும் உன்னை நம்பாம இருந்தது இல்லடா. இந்த நிலம் நம்ம கையை விட்டு போயிடுமோங்கிற பயம்தான் என் உசிரை எடுக்குது. அந்த பதட்டத்துல நான் உன் களைப்பை கவனிக்காம விட்டுட்டேன்டா. அதனாலதான் நான் வண்டியை நிறுத்தும் போது உங்க முகம் அப்படி மாறி போச்சா? இப்போ எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது ஐயா. வீரனோட மனசுக்குள்ள இன்னைக்கு காலையில இருந்து நடந்த ஒவ்வொரு நொடியும் மறுபடியும் ஓடி பார்த்தது. தன்னோட பிடிவாதம், தன்னோட முரட்டுத்தனம், தன்னோட சின்ன கோவம் எல்லாமே இப்போ அவனுக்கு ஒரு பெரிய தப்பா தெரிஞ்சது. நான் சும்மா ஓய்வெடுக்கணும்னு நினைச்சேன், நீங்க என்ன மதிக்கலன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உண்மை என்னன்னா, நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். உங்களோட இவ்வளவு பெரிய பாரம் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு ஐயா. என் மேலையும் தப்பு இருக்கு வீரா. உன் உடம்பு களைப்பை நான் பார்த்தும் வேலையை முடிக்கணுமேங்கிற அவசரத்துல மூழ்கிட்டேன். ஆனா இப்போ நமக்குள்ள சண்டை போட்டுக்க நேரம் இல்ல. நம்ம 2 பேரும் ஒன்னா நின்னு உழைச்சாகணும். அப்போ இனிமே பேச்சு வேண்டாம், வேலைய பார்ப்போம். நேரத்தை வீணாக்க கூடாது. வீரா, நீ நிஜமாவேவா சொல்ற? நீ இன்னும் என் கூட தான் நிக்க போறியா? இந்த மண்ணை இன்னிக்கே உழுது முடிப்போம். நான் இழுக்கிறேன், என் முழு பலத்தையும் கொடுத்து இழுக்கிறேன். உங்களோட பாரத்தை இனிமே நான் என் தோல்ல தாங்கிக்கிறேன் ஐயா. அந்த ஒரு முடிவு வயல்வெளியோட காற்றையே மாத்திடுச்சு. சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தயங்கி நின்ன வீரன் இப்போ தன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பையும் ஒன்னா திரட்டி தெம்பா நின்னான். சரி வீரா, மெதுவா ஆரம்பி. மண்ணு ரொம்ப கெட்டியா இருக்கு. ஆனா நாம 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா முடிச்சிடலாம். மண்ணு கெட்டியா இருந்தா என்ன ஐயா, மனசு மாறிடுச்சுல்ல. இப்போ எந்த பாரமும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்த கணமே வீரன் முன்னாடி பாய்ஞ்சான். ஏர் கலப்ப காஞ்சு போன மண்ணுல முதல்ல கொஞ்சம் தடுமாறிச்சு. அதுக்கப்புறம் மண்ணை ஆழமா கிழிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல முன்னாடி போச்சு. அடடா வீரா, இப்படி ஒரு வேகம்! அப்படியே போடா, அப்படியே போ. இது தாண்டா என் வீரன். இவன் தாண்டா என் வீரன். இவ்வளவு நேரமா எங்கடா போயிருந்தது இந்த பலம்? உன்னை இப்படி தெம்பா பாக்கும்போது என் கவலை எல்லாம் பறந்து போயிடுதுடா. பலம் உடம்புல எப்பவும் இருந்தது ஐயா, புத்தி தான் கொஞ்சம் தாமதமா வேலை செஞ்சது. ஆனா இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாம 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சு வாழ முடியாது. இன்னைக்கு நீ எனக்கு வெறும் மாடு இல்லடா, என் குடும்பத்தை காப்பாத்துற தெய்வம். எனக்கும் இனிமேல் அந்த எண்ணம் ஆழமா மனசுல பதிஞ்சிடுச்சு. அப்படி இருந்தா குடும்பத்தை காப்பாத்துறவன் பாதியில வேலையை நிறுத்த மாட்டான். எந்த கலைப்பும் என்னை இப்போ தடுத்து நிறுத்தாது. அவங்க 2 பேரும் இப்போ ஒரே நேர்த்தியில வேலை செஞ்சாங்க. காலடி சத்தம், கலப்ப சுழல்ற சத்தம், மூச்சு வாங்குற சத்தம், மண்ணு உடையிற சத்தம்னு எல்லாமே ஒன்னா கேட்டுச்சு. அந்த வயலே மறுபடியும் உயிர் பெற்று வந்த மாதிரி இருந்தது. வீரா, மழை ஆரம்பிச்சிடுச்சுடா. கொஞ்சம் மெதுவா போனாலும் பரவாயில்ல. முதல்ல உன் உடம்ப பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருடா. இல்லை ஐயா, மண்ணு ரொம்ப நனைஞ்சிட்டா கலப்ப உள்ள மாட்டிக்கும். இப்போ நாம ஓடியே தீரணும்.
இப்போ வேலையை நிறுத்தினா இத்தனை நாளா செஞ்ச எல்லாமே வீணா போயிடும். கடைசி வரிக்கோடு ஒரு வழியா முடிஞ்சிருந்தது. ஆனா வெற்றியோட வாசல்ல நின்ன அந்த நொடியில சேரு அவங்களுக்கு இன்னும் ஒரு சோதனைய வச்சிருந்தது. வீரா, அசையாதே அசையாதேடா. குழம்பு நல்லா ஆழமா மாட்டிக்கிட்டு இருக்கு. பதறாம இரு, நான் இருக்கேன் உன் கூட. நான் அப்படியே கீழே விழுந்துடலாம்னு நினைச்சேன். விதை பத்திரமா காப்பாத்தப்பட்டுடுச்சு தானே? ஆமாடா, பத்திரமா விதைச்சாச்சு. நீ முதல்ல மூச்சை நல்லா நிதானமா விடு. நம்ம இதையும் தாண்டிடுவோம். ஒன்னும் கவலைப்படாத. வீரா, நான் 3 வரைக்கும் எண்ணுறேன். நீ அவசரப்பட்டு மொத்த பலத்தையும் போடாம நிதானமா உடம்ப முன்னாடி தள்ளு. புரியுதா? பதறாதே. சேரு தன் பிடிய மெதுவா விட்டுச்சு. களைப்பால தள்ளாடுன அந்த உடம்பு மறுபடியும் தரையில நிலைச்சு நின்னப்போ அந்த வயல்வெளியே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட மாதிரி இருந்தது. வீரா, நீ இன்னைக்கு இந்த வயலை மட்டும் காப்பாத்தலடா, நம்ம வீட்டையும் நம்மளோட எதிர்காலத்தையும் சேர்த்துதான் காப்பாத்தி இருக்கே. இத நான் என் உசுறு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. வா வீரா, வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு உனக்கு வெறும் வைக்கோல் மட்டும் இல்லடா, நல்ல பசுமையான புல்லு, உடம்புக்கு நல்லா எண்ணெய் தடவி ஓய்வெடுக்க ஒரு சூடான குடிசை, எல்லாமே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓய்வு, அந்த வார்த்தையை கேட்கும் போதே இப்போ மனசுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு ஐயா. ரொம்ப நாளா இந்த வார்த்தையோட சுகத்தை நான் இப்படி உணர்ந்ததே இல்லை. இப்போதான் என் உழைப்புக்கு ஒரு உண்மையான அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கு. உழைச்ச கைகளும் பாரம் இழுத்த தோள்களும் சோர்ந்து போன மூச்சுகளும் தான் இந்த உலகத்தையே தாங்கி நிமிர்த்தி வைக்குது. உழைப்பை மதிக்க தெரிஞ்சவன் வாழ்க்கையையும் மதிக்க கத்துக்கிறான்.